Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு இளைஞன் காதல் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தீவிரமா காதலிக்கிறான். இவனுக்கு இருந்த அந்த குடிப்பழக்கத்தாலும் இவனோட முரட்டு குணத்தாலும் இந்த பெண்ணை விட்டு பிரிய நேருகிறது. அந்த பெண்ணோட குடும்பத்தார் இவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் சில பல வேலைகளை செய்து இந்த பையனோட நினைப்பே அவளுக்கு வராதவாறும், அதே நேரத்தில் இந்த பையனோட வீட்டுல ஒரு துஷ்ட ஆன்மாவை ஏவி விட்டதற்கப்புறம் இவன் வாழ்க்கையெல்லாம் எப்படி சின்ன பின்னமாகி சீர்குலைந்தது என்பதையும் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நமக்கு இந்த சம்பவம் இப்பதாங்க ரீசெண்டா போன வருஷம் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பிவிட்டது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையனே நமக்கு நேரடியா இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. வாங்க நண்பர்களே, அந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நமது சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா நமது சேனல் வளர்ச்சிக்கு அது மிகவும் பேருதவியாக இருக்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ வேறு ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவத்தை நான் கேட்கும் பொழுதே எனக்கு ஆட்டம் கண்டுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான அதிபயங்கர சம்பவம். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையனை சொல்லும் பொழுது மிகவும் கவலையாக இருந்தது, வேதனையாக இருந்தது. இந்த காலத்திலையும் இந்த மாதிரி மையோட்டம் மற்றும் ஏவல் மூலமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் செஞ்சு சாதிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த அதே சந்தேகம் தாங்க எனக்கு இருந்தது. வாங்க நண்பர்களே, அந்த முழு சம்பவத்துக்குள்ளேயும் போகலாம். இந்த சம்பவம் 2025 காலகட்டத்தில், அதாவது போன வருஷம் தாங்க இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை நமக்கு யாரு அனுப்பியிருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்காரு. அந்த பையனோட பெயரு விஜய்ங்க. வயசு 25 ஆகுது. அவனுக்கு 24 வயசு இருக்குல்ல இந்த சம்பவம் நடந்ததுங்க. அவனுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் பக்கத்துல உள்ள அழகிய கடற்கரை கிராமம்ங்க. நீமிசல் கடற்கரையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அவனுடைய கிராமம்ங்க. அது ஒரு அழகிய சிறு குக்கிராமங்க. கருவேல மர காடுகள் நிறைந்த அந்த பகுதி. போகம் ஒன்று விவசாயம் நடப்பதுங்க. அதாவது வானம் பார்த்த பூமி, மழை நீரை சேமிச்சு அங்கு விவசாயம் நடக்கிறது வழக்கம். ஒரு போகம் விளையும். அந்த கிராமத்துல பல சமூகம் ஒன்றா ஒற்றுமையோட வசிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இவங்க ஒரு 100-150 வீடு உள்ள அந்த கிராமத்தோட முதல் 2வது வீடா தாங்க இவங்க வீடு இருக்கு. அவர் வீட்டுக்கு ஒரே பிள்ளைங்க, ஒரே ஆண்மகன், 2 பெண் குழந்தை. அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் திருமணமாகி வேறு ஊர்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. இப்ப இருப்பது விஜய் மட்டும்தாங்க. அவங்க அம்மா அப்பாவோட அதே ஊர்ல வசிக்கிறாரு. அவங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவங்க அப்பா ஒரு கடினமான உழைப்பாளிங்க. ஆடு மேய்க்கிறதாங்க அவருடைய பிரதான தொழில் மற்றும் விவசாயம். இந்த விஜயோட அப்பா 2 பெண் குழந்தைகள், அதாவது விஜய்க்கு முன்னாடி 2 பெண் குழந்தைகள் பிறந்தது இல்லைங்க. அந்த 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கும் பொழுதே இந்த விஜய் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மது பிரியருங்க. அந்த மது குடிப்பதுல அவருக்கு அழாதே பிரியம். அப்படி அந்த காலகட்டத்தில் இருந்தாரு. இவருக்கு ஒரு ஆண்மகன் பிறந்த உடனே, அதாவது இந்த விஜய் பிறந்த உடனே அந்த மது பழக்கத்திலிருந்து முழுசா வெளியேறாரு. அந்த காலகட்டத்திலிருந்து அவருடைய அப்பா இந்த மதுவில் கை வச்சதே கிடையாது. ஆனா அதற்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமாக இந்த விஜய் இப்ப அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்தை பத்தி சொல்லணும்னா அந்த கிராமத்துக்கு அவ்வளவாக பஸ் வசதி கிடையாது. ஆனா இந்த கிராமத்துல எல்லார்ட்டையுமே பைக் வசதி இருக்குது. அதனால எல்லார் வீட்லயும் 1-2 பைக் இருக்குது. அது ஒரு அழகிய சிறு குக்கிராமம் தானங்க. அந்த கிராமத்துக்கு போகும் பொழுதே போன உடனே முதல் வீடு அவங்க மாமா வீடுங்க. அதற்கு அடுத்த வீடு தாங்க விஜய் வீடு. அதற்கப்புறம் கிராமத்தில் இருக்க அனைத்து வீடும் வரும். 2 பக்கத்தும் வயல்வெளிகள், பசுமையான வயல்வெளிகள், கருவேல மர காடுகள் நிறைந்த அந்த பகுதியை இந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்குடி அந்த பக்கம் போனாலே கருவேல மரம் நிறைந்து காட்சி அளிக்கப்படும். அந்த மாதிரியான ஒரு கடற்கரை ஓரமான அழகிய கிராமம்ங்க. அந்த கிராமத்துல இவருக்கு மது பழக்கம் தீவிரமா இருந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுங்க இவரை வலுக்கட்டாயமா காதல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவரும் காதல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருவரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த கிராமத்துல ஏதாவது
ஒரு பிரச்சனைனா ஆளா போய் நிக்கிறது தாங்க இவருக்கு வழக்கம். ஏன்னா அந்த பிரச்சனை பண்றது இவரா தான் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்துல அவருக்கு நிறைய நண்பர்கள், அனைவரும் குடிச்சு சந்தோஷமா ஜாலியா இருக்கிறாங்க. அதே நேரத்துல அதே கிராமத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் பக்கத்துல மணல் குவாரி நடத்துறாரு. அந்த மணல் குவாரியில இவங்க போய் வேலை பார்க்கறதும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வர்றதும், அதே நேரத்துல வந்த உடனே ஊர்ல அந்த பணத்தை 1 மாத காலங்கள் வச்சிருந்து இந்த மாதிரி குடிச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்றதாங்க இவங்க வழக்கம். இப்படி சந்தோஷமாவும் ஜாலியாவும் போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில இவங்களோட காதல் விவகாரம் அந்த பெண்ணோட வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்க இவனோட வாழ்க்கையிலும் அந்த பெண்ணோட வாழ்க்கையிலும் பெரிய இடியே விழுக ஆரம்பிச்சது. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பெண்ணோட வீட்டுக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அவளுடைய அப்பா அவளுடைய போனை பார்த்தும் அவ போன் பேசுற அந்த விஷயத்தை பார்த்தும் எப்படியோ நோட்டம் விட்டு அந்த பெண்ணை கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. அதே நேரத்துல கிராமத்துல அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்ல கேட்டு அந்த பையன் சரியில்லாத பையன், அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால உன் பொண்ணை கண்டிச்சு வை, அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுனால நேரடியா பொண்ணுகிட்டே கேட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அவரும் பொண்ணுகிட்ட எவ்வளவு பேசி பார்க்கறாரு. ஆனா அந்த பொண்ணும் கட்டுனா அவனை தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நின்னதால இவருக்கும் வேற வழி தெரியாம அவனை நேர போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியும் கூட்டிக்கிட்டு அவனை நேர தேடி போறாங்க. அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான், ஒரு 20-30 வீடு தள்ளித்தாங்க அவங்க வீடும் இருக்குது. இந்த பையனோட செயலால அந்த கிராமத்தை சேர்ந்த யாருமே இந்த விஜயோட குடும்பத்திட்ட, அதாவது விஜயோட அம்மா அப்பா கிட்ட அவ்வளவுதான் சரியா பேசுறது கிடையாதுங்க. என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதே நேரத்துல இந்த பையனும் ரொம்ப மோசமானவன் எல்லாம் கிடையாதுங்க. குடிச்சிட்டா யாராவது நேருக்கு நேரம் நின்று தவறா பேசிட்டாலோ, இவனை தரக்குறைவா பேசிட்டாலோ சட்டனும் எதுவும் யோசிக்காம நேரடியா சண்டைக்கு போறவர். அதே நேரத்தில் டப்புனு கை நீட்டக்கூடியவர். அதனால இவற்றை யாருமே கரெக்டா வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தாங்க இந்த விஜய். இவங்க நண்பர்கள் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அந்த குழுவுல உற்ற நண்பர்கள்னு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அந்த 3-4 பேரும் அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த கிராமத்துக்குள்ள உள்ள நுழையும் பொழுது முதல்ல அவங்க மாமா வீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ரைட்ல போற அந்த ரோடு பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தை சுத்தி கருவேல மர காடுகள் நிறைந்தும், அந்த கருவேல மர காடுகளை சுத்தி நிறைய ஆரஸ்வதி மரங்களும் அந்த வேப்ப மரம் தாங்க அந்த ஊரோட சுடுகாட்டு இல்லை. எல்லா கிராமத்தை விட இந்த ஊரோட அந்த சுடுகாடு பார்க்கறதுக்கு அழகா காட்சி அளிக்கும். அதாவது நம்ம கிட்ட உண்மை சம்பவங்கள் சொன்னவங்களே முதல் முறையா அப்படியே அழகா அந்த சுடுகாட்டை வர்ணிச்சு நம்ம கிட்ட சொன்னதுனால தாங்க நான் அப்படியே சொல்றேன். அங்குதாங்க இந்த 3-4 பேருமே சரக்கடிக்கிறது வழக்கம். அங்கு சரக்கடிச்சிட்டு அதே இடத்துல படுத்து உறங்கிட்டு தாங்க இவங்க வீட்டுக்கு வந்து சேருவாங்க. இந்த சம்பவம் நடக்கிற வரையும் அவர்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவமும் நடந்ததே கிடையாது. அன்று வரைக்கும் அவர்கள் 4 பேரும் சேர்ந்து மது குடிச்சா அங்கதான் அவங்க குடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு சரியான இடம். அதே நேரத்துல இந்த விஜய் மட்டும்தான் அந்த மதுவை பிரியத்தோட குடிப்பாரான்னு பார்த்தா அந்த கிராமத்துல இருக்க அனைவருமே இந்த மது மேல ஆசைப்பட்டு குடிக்கிறது வழக்கம். அதே நேரத்துல இந்த விஜய் கொஞ்சம் குடிச்சா தைரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல யாராவது தன்னை பார்த்து சிரித்தாலோ நக்கலா ஒரு வார்த்தை பேசினாலோ அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டு தான் அது வேலை பார்ப்பான். அதனாலதான் இந்த கிராமத்துல இப்படி ஒரு பேர் விஜய்க்கு. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சிட்டா நண்பர்களும் சரி, தன் கூட இருக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி ஒருத்தனை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதாங்க வழக்கமா இருக்கும். அதனால இந்த மாதிரி முன்கோபம் அதிகமா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா குடிங்க. குடிச்சாலும் வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த சம்பவம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் நேர விஜய் வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரத்துல விஜயோட அம்மா வயல்ல வேலைக்காக போயிடுறாங்க. விஜயோட அப்பா ஆடை ஓட்டிட்டு போயிடுறாரு. விஜய் மட்டும் வீட்டுல இருக்காரு. இந்த சம்பவத்தை விஜய் கிட்ட கேட்கும் பொழுது 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து அதுல சிறிய கை கலப்பாகி இந்த விஜய் அந்த பொண்ணோட அப்பாவை தாக்கிடுறாரு. அந்த தாக்குதல்ல சிறிய காயமடைஞ்ச அவரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாரு. இந்த நேரத்துல அந்த பொண்ணோட அத்தை, பக்கத்து கிராமத்தை சேர்ந்த அவங்க அத்தை தன்னோட அண்ணனை பார்க்க வர்றாங்க. தன்னோட அண்ணனை பார்க்க வந்த அந்த பெண் என்ன விஷயம் நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு தன்னோட அண்ணன்ட்ட முழு விஷயத்தையும் கேட்கும் பொழுது அவரு என்ன நடந்துச்சு அப்படின்னு தன்னோட தங்கச்சி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவர் மறைக்கவே கிடையாதுங்க. ஏன்னா தங்கச்சினா அவருக்கு கொள்ள பிரியம். அதனால தங்கச்சிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டாரு. இந்த மாதிரி தன்னோட பெண்ணை எப்படி அவன் மயக்கினானே தெரியலதா. 2 பேரும் காதல் பண்றாங்க. தன்னோட பொண்ணுகிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், அவன்கிட்டையும் நேரா போய் சொல்லும் பொழுதுதாங்க அவனுக்கும் எனக்கும் சின்ன வாக்குவாதம் வந்து கை கலப்பு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லி அழுகிறாரு. தன்னோட மானமே போயிரும் போல இருக்கு. அவன் நல்ல பையன் தான், ஆனா குடிக்காம கொள்ளாம இருந்தான் நல்ல பையன்மா. அதே நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கு. ஆனா அவனுக்கு குணம் சரியில்லைமா. அவனை கட்டிக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு அடம்பிடிக்கிறா. எனக்கு என்ன பண்றது தெரியலையாத்தா அப்படின்னு தன்னோட தங்கச்சி கிட்ட தன்னோட மன குமுறலை பூரா சொல்றாருங்க. அந்த விஷயத்தை பூரா சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் தன்னோட அண்ணன் மேல உயிரா இருக்கக்கூடிய அந்த பெண் அண்ணனை ஆறுதல் படுத்திட்டு, அண்ணே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு விஷயத்தை நான் பண்றேன், நீ உன் பொண்ணை வேற யாருக்கும் கொடுக்க வேணாம், என் மயனுக்கே நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு, உன் பையனுக்கு இல்லாத உரிமையாத்தா நீ
தாராளமா என் பொண்ணை உன் பையனுக்கு கட்டிக்க, ஆனா அவ ஒத்த காலில் நிக்கிறா, அவனை தான் கட்டிக்க வேணும், ஒத்த காலில் நிக்கிறா, இந்த விஷயத்துல அவளை நம்ம எப்படி சம்மதிக்க வைக்க முடியும், ரொம்ப கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்ல, உடனே தன்னோட தங்கச்சியும் என்ன சொல்றான்னா, அதை பத்தி நீ கவலைப்படாத, அவளை நான் எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்துறேன், அதே நேரத்துல அந்த 1 மாச காலத்திலேயே அவன் கூட இருந்து அவளை நான் பிரிக்கிறேன், அவளே என் பையனோட பேச ஆரம்பிப்பா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவா, நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போறா. கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த விஷயம்லாம் என்னன்னு தன்னோட அண்ணன்ட்ட சொல்லிட்டு போயிடா. அது வேறு எதுவும் கிடையாதுங்க, ஒரு ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த பையனுக்கு நம்ம செஞ்சிருவோம். இந்த பெண்ணுக்கு மை போட்டு மருந்து போட்டு அவன் நினைப்பே அவளுக்கு வராத அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு தன்னோட அண்ணன்ட்ட சொல்றா. இவரும் கிராமத்துல இருப்பவர் தான், இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா இந்த விஷயம்லாம் சரியா இருக்குமாத்தா, அந்த விஷயத்தால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காதே, குறிப்பா என்னோட பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே அந்த பெண்ணும், அண்ணே அவ என் மருமகள்ல என்னோட மக, அவளுக்கு பாதிப்பு இருந்தா அந்த விஷயத்தை நான் எப்படின்னு செய்வேன், இந்த விஷயத்தை யாருக்கும் பாதிப்பு இல்லாம என்னோட மருமகளுக்கு பண்ணிடுறேன், அவன் எப்படி போனா உனக்கு என்ன, அவனுக்கு ஏதாவது பண்ணி அவனை தன்னோட மருமகன் நினைப்பே இல்லாத மாதிரி பண்ணணும், இல்லைன்னா அவன் இல்லாத மாதிரியே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் 1 வார காலத்துல திரும்பி வர்றாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே கிராமத்துல 10 வீடை தாண்டி தானங்க இவங்க இருக்காங்க. இரவு நேரத்துல அந்த வீட்டுல போய் அவங்களுக்கு தெரியாம சில பல பொருட்களை அந்த வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மந்திரவாதியை பார்த்து அந்த மந்திரவாதி கிட்ட தேவைக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. மந்திர தந்திர வேலைகள், அதாவது சுடுகாட்டு சாம்பல், சுடுகாட்டிலேருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வந்து ஒரு ஏவல் மாதிரி அதே கிராமத்தை சேர்ந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நடந்த சண்டையால ரீசெண்டா தூக்குமாட்டி இறந்த ஒரு ஆண்மகன்க அவரோட சமாதியில வச்சு இந்த பூஜையெல்லாம் நடக்குதுங்க. ஒரு இரவு நேரத்துல அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சில பொருட்களை கொண்டாந்து கொடுத்து, அதுக்கு முன்னாடியே தன்னோட மருமகளுக்கு மைய வாங்கி மருந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த மைய எப்படியோ உபயோகப்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த மருமகளுக்கு இவங்க மைய போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்று இரவு அந்த கிராமத்துல யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுல இருந்து பொருளை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஊர் சுடுகாட்டிலே இறந்த அந்த புதை குழி மேட்டுல வச்சு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதே நேரத்துல அவங்க வீட்டிலே, அதாவது இந்த விஜயோட வீட்டிலே நேரடியா போய் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அதாவது ஏவல் செய்வினை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை அவங்களோட எல்லை வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு அங்கு அந்த சுடுகாட்டு சாம்பலையும் ஊதி விட்டு யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில பெரிய அமானுஷ்ய புயலை வீச ஆரம்பிச்சதுங்க. அதாவது இந்த பெண் அவனோட நினைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஜய்க்கும் அதற்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில பேரிடியா அமைதுங்க. அப்படி என்ன நடக்குதுன்னா, இவன் வண்டியெல்லாம் மிக அருமையா ஓட்டுவாங்க. தன்னோட நண்பர்கள் மூலமா பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வரும் பொழுது வர்ற வழியில நான் ஒரு சுடுகாடு சொன்னேன்ல, அதாவது அவங்க மாமா வீடு ஃபர்ஸ்ட் இருக்கும், அவங்க வீட்டுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ரைட்ல சுடுகாட்டு வழி ஒரு 1/2 கிலோமீட்டர் போகும். இவங்க நேர சுடுகாட்டுக்கு போகத்தான் திரும்புறாங்க. திரும்பும்பொழுது ஸ்கிப்ட் ஆகி அதே இடத்துல இவனும் இவனுடைய நண்பரும் கீழே விழுகிறாங்க. வண்டி ஓட்டிட்டு வந்தது விஜய். 2 பேரும் அந்த இடத்துல விழுந்த உடனே இந்த விஜய்க்கு காலில் சிறிய ஃப்ராக்சர் ஒன்று ஆகுது. ஆனா பின்னால் உட்கார்ந்திருந்த அவனோட நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கல. உடனடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சேர்ந்து ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. சிறிய ஃப்ராக்சர் மட்டும்தான். கட்டிட்டு நேர வீட்டுக்கு வந்தவன் அவங்க அப்பா அம்மா அவனை கண்ட மேனிக்கு திட்டினதுக்கு அப்புறம், சரி நீ உடனே ஊருக்கு கிளம்பி மணல் குவாரி வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவனும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருந்தோம்னா நமக்கு மரியாதை கிடையாது அப்படின்னும் அந்த கிராமத்திலிருந்து இவனும் திண்டுக்கல் பக்கம் அந்த மணல் குவாரிக்கு போயிடுறான். அந்த குவாரிக்கு போனதுக்கு அப்புறம் 1 மாத காலம் 2 மாத காலம் அங்கே இருந்துட்டு அதற்கப்புறம் தான் வர்றது வழக்கம். அப்படி விஜய் திண்டுக்கல் போனதற்கு அப்புறம் இவர்கள் வீட்டிலையும் விஜய்க்கு நடந்த என்ன அமானுஷ்ய சம்பவங்கள்லாம், இவங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும்தாங்க வீட்டில் படுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 50-60 ஆடுகள் வளர்க்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிடை மாதிரி அமைச்சு அதில் தாங்க ஆடுகள் பூரா பட்டியலில் இருக்கும். அது ஒரு செம்மறி ஆடு கூட்டம்ங்க. 2 நாய் வளர்க்குறாங்க. இவங்க இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது விஜயோட அம்மா வீட்டுக்குள்ள தாங்க படுத்திருப்பாங்க. விஜயோட அப்பா வறண்டாவில் கட்டில் படுத்திருப்பாரு. நள்ளிரவு நேரத்தில் ஒரே நாய் ஊளையிறதும் நாய் குலைக்கிற அந்த சவுண்டு கேட்டு இவர் விழித்திருந்து பார்ப்பாருங்க. பார்க்கும் பொழுது அந்த ஆட்டு மந்தையில கூட்டத்துல அந்த ஆடுகள்லாம் கத்திக்கிட்டு ஒரு மாதிரி அளவாயுது. இவரும் உன்னிப்பா அதை நோட்டமிடுறாரு. இவருக்கு ஒன்றும் தெரியல. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த ஆடெல்லாம் அடங்குறதும் இந்த 2 நாய்களும் அப்படியே குறைச்சிக்கிட்டே மறுபடியும் ஓடுறதுமா இருக்குது. காலையில எழுந்து பார்க்கிறாரு. அந்த ஆட்டு மந்தை கூட்டத்துல ஒரு ஆடு செத்து போய் கிடக்குது. இது இவருக்கு குழப்பமா இருக்குது. என்னடா இப்படி நடக்குது? நாய் குலைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆடு அளவாயாம இருந்திருந்தா கூட நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆடு செத்து போய் கிடந்துச்சு. பாம்பு தீண்டி இருக்குமா, ஏதோ ஒண்ணு அடிச்ச மாதிரியும் கழுத்துல கடிச்ச மாதிரியும் அந்த ஆடு விழி பிதிங்க விடிய பயந்த மணிக்கே செத்து போயிருக்குங்க. உடனடியா கவலையா அந்த ஆட்டை எடுத்து புதைச்சிட்டு மறுபடியும் வழக்கம் போல ஆட்டை ஓட்டிக்கிட்டு போயிடுறாரு. அதே நேரத்துல தன்னோட மகனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாருங்க, இந்த மாதிரி ஆடு ஒண்ணு செத்து போச்சுப்பா நைட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா கிராமத்துல ஒரு வழக்கம்ங்க, ஆடோ நாயோ பூனையோ தான் வழக்கம் ஏதாவது ஒரு மிருகம் இறந்து போச்சுன்னா அந்த வீட்டுக்கு அது காவலா இருந்து தான் இறந்து போயிருக்கும். அதனால இவர் அன்று ஃபுல்லா அந்த யோசனையிலே இருக்காரு. தன்னோட மனைவிக்கும் அதே யோசனை தான். மறுநாள் இரவு இவங்க படுக்கிறாங்க. மறுநாளும் அந்த நேரத்துல நாய் கத்துற சத்தம் கேட்குது, ஆடு அளபாயுது. போர்வையை போத்தி படுத்திருந்தவர் மெல்ல அந்த போர்வையை விலக்கி பார்க்கிறாருங்க. ஒரு ஓட்டு வீடு தாங்க, ஓட்டு வீடு. அதே நேரத்துல முன்பக்கம் திண்ணையில இப்படி சீட்டு போட்டு இறக்கிருக்கும். 2 திண்ணை இருக்கும். 2 திண்ணையில ஒரு திண்ணையில இவர் படுத்திருக்காரு. அந்த திண்ணைக்கு நேர எழுந்து பார்த்தா நேரடியா வீட்டு வாசலை பார்க்கலாம். அப்படி கட்டில இருந்து எழுந்து மெதுவா திரும்பி பார்க்கும்போது அங்கு அவர் கண்ட காட்சி அப்படியே அவரோட ஈரக்குலையே ஆடி போச்சுங்க. அதே கிராமத்தை சேர்ந்த 1 மாத காலத்துக்கு முன்னாடி தூக்குமாட்டி இறந்து போனான்ல குடும்ப சண்டையால, அந்த பையன் எப்படி தூக்குமாட்டி இறந்தானோ அதே மேனிக்கு நாக்கெல்லாம் தொங்க போட்டு அந்த இடத்துல அப்படியே கொடூரமா நிக்கிறான். இதை பார்த்த அரண்டு போன அவரு கொஞ்சம் திடகாத்திரமானவர். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நேரடியா ஒருத்தர் பார்க்கும்பொழுது எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? பயந்து அரண்டு கத்திடுறாருங்க. கிராமத்து ஆளுதான், ஆடு மேய்க்கிறவர் தான், திடகாத்திரமானவர் தான். அந்த நேரத்துல அவர் பயத்துல கத்திறாரு. ஏன்னா அவன் இறந்து 1 மாதம் 2 மாத காலங்கள் தான் ஆகுது. அதே நேரத்துல அவன் இறந்த மறுநாளே அவனுடைய மனைவியும் தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. 2 பேருமே அந்த கிராமத்துல இறந்து போயிடுறாங்க. இவன் இந்த மாதிரி ஏன் என்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் அப்படின்னு கத்திறாரு. அவர் கத்துனதுக்கு அப்புறம் வேகமா அவங்க மனைவியும் வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து அவரை ஆசுவாசப்படுத்திட்டு என்னங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவரு அந்த திசையை நோக்கி கையை காட்டிக்கிட்டே பாருடி பாருடி பாருடின்னு தான் சொல்றாரு. ஆனா இவருக்கு முழுசா வார்த்தைகள் வரல. இவங்க நேர வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருதுங்க, கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நேத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே தன்னோட வீட்டுக்காரர் சொன்னதால இவங்க நேர எடுத்துட்டு போயிட்டு தன்னோட குலதெய்வமான அந்த கருப்பனோட விபூதி எடுத்து வேகமா பூசுறாங்க. பூசி கொஞ்ச நேரத்துல இவர் நார்மலா வர்றாரு. வந்ததற்கு அப்புறம் இங்கு பார்த்த அந்த விஷயத்தை அப்படியே முழுசா சொல்றாரு. அந்த செத்து போனவன் நம்ம வீட்டுக்கு ஏண்டி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும் பொழுது மறுநாளும் அதே மாதிரி அந்த மந்தையில ஒரு ஆடு செத்து போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 50 ஆடுல 2 ஆடு செத்து போயிருக்கு. அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல இந்த மணல் குவாரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஜய்க்கும் அந்த பெண்ணுக்கும் போன் உரையாடல்ல, அதாவது காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, போன்ல பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு இவன் கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கிறா. இவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறான். அவன் போன்ல வரமாட்டேங்கிறா. பேசினாலும் கடமைக்கு பேசிட்டு வச்சிடறா. இதுல இவனுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த விஜய்க்கும் அங்கு சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த மணல் குவாரி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜேசிபி ஆபரேட்டர் மற்றும் கூட 5-6 பேர் இருக்காங்க. அந்த ஆற்றங்கரை ஓரத்துல சின்னதா குடிசை போட்டு அங்கேயே இவங்க சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே உறங்குறது வழக்கம். தனித்தனியா 2 குடிசை போட்டிருக்காங்க. இந்த ஜேசிபி ஆபரேட் பண்றவங்க மற்றும் இந்த மணல் குவாரியை கவனிச்சுக்கிற இவங்க 2 பேருக்கும் 2 குடிசை தனித்தனியா பக்கத்துல இருக்கு. அதுல ஒரு 5 பேரும் இதுல ஒரு 5 பேரும் தங்கியிருக்காங்க. அதாவது தினசரி நான்வெஜ் எடுத்து சமைச்சிருவாங்க, தினசரி மது சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு சந்தோஷமா அங்கு படுத்திருக்கும் பொழுது 2 கட்டில் இருக்குங்க. அந்த 2 கட்டிலையும் அந்த ஓலை குடிசைக்குல இந்த விஜயும் இன்னொரு நண்பரும் படுத்திருக்காங்க. அதே நேரத்துல இவங்க நண்பர்கள் 3 பேரு கீழே படுத்திருக்காங்க. அப்படி படுத்திருக்கும் பொழுது இவன் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக ரெஸ்ட் ரூம் போறாங்க. பாத்ரூம் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இரவு நேரத்துல இவனை யாரோ உன்னிப்பா பாக்குற மாதிரியே இவனுக்கு தோணுது. இவன் மிகுந்த தைரியசாலிங்க. இந்த பேய் பிசாசு இது மேலாம் நம்பிக்கை இல்லாதனாலதாங்க அந்த கிராமத்தோட அந்த சுடுகாடு மிகவும் அழகா இருக்கும். அங்கேதான் நாங்க சரக்கடிப்போம், அங்கேதான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொன்ன ஆளுங்க இந்த பையன். அந்த பையன் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது இவனை யாரோ பார்க்குற மாதிரி தோணுது. தூரத்துல ஒரு உருவம் இவனுக்கு கண்கூடா தெரிகிற மாதிரி இருக்கு. அந்த உருவம் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, கருப்பான உருவம். இவனுக்கு அது மேல நம்பிக்கை இல்லைனாலும் அந்த அடர்ந்த அந்த வனக்காட்டுக்குள்ள ஆத்தங்கர ஓரத்துல அந்த இருட்டுல நான் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கருக்குன்னு தாங்க இருக்கும். இருந்தாலும் இவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு கல் எடுத்துக்கிட்டு விட்டு எறிகிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு எறிகிறாங்க. அந்த உருவம் அந்த இடத்துல அப்படியே சட்டுன்னு மறையுது. இவனுக்கு ஒரே யோசனை, நம்ம பார்த்தது கண்டிப்பா உருவமா இல்ல நம்ம தூக்க கலக்கத்துல இருக்கமா அப்படின்னு அவன் வந்து குடிசையில படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்கிறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு தூங்கிறான். தூங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கு மூச்சு முட்டுது. மூச்சு முட்டி வேர்த்து ஊத்துது. இவன் கண்ணை மெல்ல விழிச்சு பார்க்கறான். இவன் கண்ட காட்சியை இவனால நம்ப முடியல. தன்னோட உடம்பு மேல யாரோ ஒரு பெண் ஏறி உட்கார்ந்து அப்படியே நெஞ்ச பிடிச்சு அப்படியே அழுத்துறா. அவனுக்கு மூச்சு பேச்சு சுத்தமா வரமாட்டேங்குது. இவனும் கத்த எவ்வளவு முயற்சி செய்யறான், அவனால முடியவே இல்லை. இவனும் என்னென்னவோ சொல்லி கத்த முயற்சி பண்றான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அந்த
விஷயத்தோட போராடுறான். அப்பதாங்க அந்த பொண்ணோட முகத்தை உத்து கவனிக்கிறான். தன்னோட கிராமத்தை சேர்ந்த அந்த பெண்ணோட சாயல்ல அப்படியே வெளிரி போய் அப்படியே கர்ண குடூரமா முடியெல்லாம் நிறைய கண்ணு ரெண்டு அப்படியே வெளிச்சபடி கோபத்தோட இவனை கொல்ல ட்ரை பண்ற மாதிரியே ட்ரை பண்ணுதுங்க. இவனும் என்னென்னவோ செஞ்சு பார்த்து கடைசியில ஒரு கை அவன் படுத்திருந்தது ஒரு சின்ன மரக்கட்டில் தாங்க. ஒரு ஆள் தான் படுக்கலாம். அந்த ஒரு கையை அப்படியே கீழே போட்டதுல அவனோட ஃப்ரெண்டோட முகத்திலே அந்த கை கரெக்டா விழுந்ததுக்கும் அந்த ஃப்ரெண்டு வேகமா எழுந்து அந்த ஃப்ரெண்டு இந்த விஜயை பார்க்கறான். பார்த்த உடனே இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவனை வேகமா எழுப்புறாங்க. அவன் பார்க்கும்பொழுது அந்த உருவம் அவன் கண்ணுக்கு தெரியல. விஜய் கண்ணை விழிச்சபடியே அந்த கண்வெளியிலேயே செய்ய காட்டுறான். அவன்கிட்ட அப்படி காட்டுறான். காட்டுறதுல பயந்து போன இவன் விஜயை வேகமா குலுக்கி ஆட்டி எழுப்புன அடுத்த செகண்ட் தாங்க மூச்சு வந்த மாதிரி விஜய் வேகமா எழுந்து உட்காரான். இவன் எழுந்து உட்கார்ந்த உடனே அதற்கப்புறம் வேகமா இவனுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு என்னடா விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனோட நண்பன் கேட்கிறான். இல்லடா, ஒரு கெட்ட கனவுல ஒரு விஷயம் நடந்ததுடா. அந்த கனவுல அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ கத்த முயற்சி பண்ணேன், இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முயற்சி பண்ணேன், என்னால முடியலடா, இது மாதிரி எனக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனும் கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு நம்ம படுத்திருக்க இடம் ஆத்தங்கரை ஓரம்டா, இங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும், வெளியில போயிட்டு வந்தா கைய காலை கழுவிட்டு இனிமே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு படுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் அதற்கப்புறம் கட்டில நான் படுக்கல, நீ படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி படுக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே அதற்கப்புறம் கட்டில படுக்காம கீழே படுத்துறாங்க. இந்த விஷயத்தை பத்தி அந்த ஒரு வார காலங்கள் விஜய் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல அவங்க அப்பாவுக்கு தினசரி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த உருவத்தை அங்கும் இங்கும் பார்க்கறதுமா இருக்கு. அதே நேரத்துல அவரோட ஆடும் ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சது. கடைசியில அவங்க வீட்டுல வளர்த்திருந்த அந்த நாயும் ஒன்று அன்று இறந்து போச்சு. இந்த விஷயத்தை பூரா விஜய் கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே விஜயோட அப்பா கிராமத்துக்கார் தானே விஷயத்தை முடிவு பண்ணிடுறாரு. அதாவது தன்னோட மகன் வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மகனை பார்த்துக்க சொல்லிட்டு இந்த விஷயத்தை தீவிரமா அலசி ஆராய்ஞ்சு இவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றான், அவன் வராத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முடிவுல இருக்கும் பொழுது இங்கு விஜய்க்கு அந்த பெண் நேரடியா போன் பண்ணி உனக்கும் எனக்கும் சுத்தமா சரி வராது, என்ன நீ மறந்துரு, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ சரியான குடிகாரன், கோவ பேர்வழி, அதனாலதான் எங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சுட்ட, இனிமே உனக்கு எனக்கும் சரியா வருது, நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம்னு போனை வச்சிடறா. இவன் அவங்க அப்பாவை அடிச்சதுக்கு அப்புறமும் பேசிக்க இருந்தவ இப்ப திடீர்னு நீ எங்க அப்பாவை அடிச்ச, அதனால உனக்கும் எனக்கும் இனிமே சரி வராதுன்னு போன கட்டினதுனால வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாலும் இவன் கம்முன்னு இருந்திருப்பான். அவங்க அப்பாவை அடிச்சதுக்கு அப்புறம் 1 மாத காலங்கள் தன்னோட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தவ இப்ப 2 மாத காலங்களா பேச்ச குறைச்சிட்டு இப்ப நீ எங்க அப்பாவை அடிச்சதுனால உங்களோட பேச மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கட் பண்ணிக்கிட்டு சொன்னதுனால மிகவும் கோபம் அடைஞ்சு உடனே ஊருக்கு கிளம்புறான். உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. அதாவது தன்னோட வீட்டுல இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்துச்சுடா. உடனே கிளம்பி ஊருக்கு போனவன்ட்ட தன்னோட அப்பாவும் அம்மாவும் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்மளோட வீட்டுல இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்துச்சுடா, இந்த சம்பவத்துக்குலாம் எங்காவது போய் ஏதாவது பண்ணி சரி பண்ணணும், அதனால 1 வார காலங்கள் தயவு செய்து தண்ணி இன்னி அடிச்சுக்கிட்டு இருக்காம இந்த ஆட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டு ஆட்டை வந்து பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் அதெல்லாம் காதல வாங்கிக்கல. சரி நான் வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேர பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்புக்கு தன்னோட நண்பன் மூலமா போறான். போயிட்டு இவங்க வழக்கமா சரக்கடிக்கிற அந்த இடத்துக்கு வரல, இவங்க ஒயின் ஷாப்லயே சரக்கடிக்கிறாங்க. சரக்கடிச்சிட்டு பாட்டில் ஒன்று வாங்கிக்கிறாங்க. தன்னோட நண்பன் நான் ஹோட்டல்ல சைடிஸ் ஏதாவது வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்டா, நீ முன்னாடி போடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஜய் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா தன்னோட கிராமத்தை நோக்கி, அதாவது இவங்க எப்பவும் சாப்பிட்ற அந்த இடத்துக்கு மறுபடியும் வர்றாங்க. ஆல்ரெடி போதையில இருக்காங்க. ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அங்கிருந்து சரக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர்றாங்க. அதாவது இவங்க ஒயின் ஷாப்ல இவன் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா சாப்பிட்றான், மீதிய அந்த இடத்துல வச்சு சாப்பிடலான்ட்டு இவன் விஜய் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறான். கூட இருந்த அவனோட நண்பன் சைடிஸ் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதால இவன் முதல்ல கோபத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர்றான். அதாவது அந்த பெண் மேல இருக்க அந்த கோபத்தோட அந்த இடத்தை விட்டு கிளம்பி வர்றான். கிளம்பி வந்தவன் நேர, அதாவது இவன் ஏற்கனவே ஒரு தடவை விழுந்தான் பாருங்க அந்த சுடுகாட்டுக்கு திரும்புற அந்த வழியில அந்த ரோட்ல இவன் நேர வரும்பொழுதே இடது பக்கம்ங்க வயலுக்கு போறதுக்காக சிறு குளக்கா இருக்குங்க. குளக்கானா வாய்க்காலே கொஞ்சம் பெரியதா அந்த குளக்கா அப்படியே இருக்கும். அதுல தண்ணி எல்லாம் கிடையாது. பக்கத்துல இழந்த மரம்ங்க. இழந்த மரம்னா உங்களுக்கு தெரியும், பத்தையா முள்ளு அதிகமா இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்துல வரும்பொழுது இவன் வேகமா வர்றான். 12:30 மணி இருக்கும், உச்சி வெயில். அந்த நேரம் சடார்னு ஒரு உருவம் அவன் வண்டிக்கு முன்னாடி வந்து நிக்குதுங்க. அந்த உருவம் வேற எதுவும் கிடையாது, அதே கிராமத்தை சேர்ந்த அந்த இறந்து போன தூக்குமாட்டி இறந்து போன அவனோட உருவம். அங்கு வந்து நின்று அடுத்த செகண்ட் இவன் பிரேக் போட முயற்சிக்கிறான். இவனால முடியல. அப்படியே அந்த வண்டியை அந்த பல்ட்டி அடிச்சு நேர அந்த இழந்த மரத்துக்கு பக்கத்துல போய் விழுக, அதற்கு முன்னரவே இவன் நேர போய் அந்த இழந்த மரத்துக்கு கீழே விழுந்த உடனே அவனோட வண்டி நேர வந்து அவனோட சோல்டர்ல அப்படியே வந்து அடிக்குதுங்க.
அடிச்ச அந்த நிமிஷம் இவனுக்கு சுய நினைவெல்லாம் போகல. அடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு இவனோட கை உடஞ்சு போச்சுன்னு அவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே மெல்ல எந்திரிக்கிறான். இவனுக்கு காலையில எல்லாம் இந்த அடியில இவன் கை உடையுது. அப்ப அந்த உருவம் அந்த பகல் நேரத்திலையும் தத்ரூபமா இவன் நேரடியா பாக்குறான். பார்த்த அந்த உருவம் சட்டுன்னு மறையுது. இவனோட நண்பனும் வேக சைடிஸ் வாங்கிட்டு வந்தவன் வேகமா வந்து வண்டி நிறுத்தி வேகமா வந்து என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி அவனை மெதுவா தூக்கி நேரடியா உடனே 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி நேர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 அக்காவும் இவங்க அப்பா அம்மாவும் நேரடியா வந்துடுறாங்க. அறந்தாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. அங்க பார்க்க முடியலன்னு தஞ்சாவூருக்கு கொண்டுட்டு போறாங்க. அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்கு பணம் அதிகமா செலவாகுது அப்படின்ட்டு அங்கிருந்து நேர காரைக்குடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சிறப்பா நடக்குது. அவருக்கு இந்த ஷோல்டர் ஓரத்துல ஒரு பிளேட் வைக்குது. 2-3 காலங்கள் அதே ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கான். நிறைய பணம் செலவழிது. அந்த நேரத்துல இவங்க அக்கா இவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது இவருக்கு நடந்த அந்த விஷயத்தை அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. இவங்க அப்பா அம்மா மற்றும் 2 அக்கா முன்னிலையில இந்த விஷயத்தை பூரா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் முடிவு பண்ணி அது காரைக்குடிக்கு பக்கத்துல தேவகோட்டையில இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவரை போய் நேர பார்க்க போறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம்லாம் நடந்து விஜய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து படுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட நினப்பு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகுதுங்க. ஏன்னா இவனோட வாழ்க்கையில் நடந்த அந்த அமானுஷ்ய சம்பவங்களே அவனுக்கு பிரமிப்பா இருக்கு. இதனால் வரைக்கும் 24 வயசாகுது. எந்த ஒரு பேய் உருவத்தையும் எந்த உருவத்தையும் நம்ம நேர பார்த்தது கிடையாது. நம்ம மிகுந்த தைரியசாலி. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது யோசிக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் சரியா இருந்ததுனால அந்த பெண்ணை பத்தி அவன் யோசிக்கல. இந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் ஆயிடுச்சு. தன்னுடைய அத்தை மகனோட திருமணம் நடந்துருச்சுங்க. திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. அது தன்னோட காதுக்கு வந்ததற்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அதை பத்தி இவன் பெருசு பண்ணிக்கலங்க. தன்னோட குடும்பத்தை இப்ப சரி பண்ணணும். தனக்கு இந்த மாதிரி கை உடைஞ்சு பிளேட் வைக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. தன்னோட குடும்பம் இப்படி எல்லாம் போகுது அப்படின்னு வருத்தம் அடைகிறான். அதே நேரத்தில் தேவகோட்டை பக்கம் அந்த மந்திரவாதியை பார்க்க போனவங்க அங்கே போய் அந்த மந்திரவாதியை பார்த்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. இப்படி ஒரு உருவத்தெல்லாம் பார்த்தோம். வீட்டில் இந்த மாதிரி ஆடு அடிக்கடி செத்து போகுது. அங்கும் இந்த உருவத்தை எங்க அப்பா பார்த்திருக்காரு அப்படின்னு அந்த மந்திரவாதி கிட்ட சொன்ன உடனே அந்த மந்திரவாதியும் உங்களோட இடத்தை நான் வந்து முழுசா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில பல விஷயங்கள் செஞ்சு இவர் பார்க்கிறாரு. பார்த்துவிட்டு இங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் நேரடியா இவர் பார்த்தது போல அப்படியே நான் சொல்றதெல்லாம் உங்க வீட்டில் ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்றாருங்க. அதாவது இவன் காதல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண் வீட்டார் கூட சண்டை போட்டதும் அதற்கப்புறம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துச்சா, இந்த மாதிரி உருவத்தெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காதல் பண்ண விவகாரம் அதே நேரத்தில் இவன் ஹாஸ்பிட்டல் வந்து படுத்திருக்க அந்த விவகாரம் இதை பத்திலாம் அவங்க எதுவும் சொல்லலை. அதை அப்படியே சொல்றாரு. உடனே ஆமா ஐயா இந்த விஷயம் பூரா நடந்திருக்கு, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரு நேரடியா நான் வீட்டுக்கு அந்த இடத்த வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுதே நேர இவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்தை பார்த்த அந்த மந்திரவாதி இங்கு ரீசெண்டா 2 ஆன்மாக்கள் இறந்திருக்குது. இறந்து போன அந்த ஆன்மாக்களை உங்க குடும்பத்து மேல ஏவி விட்டு உங்களை காவுவாங்க. அந்த ஆன்மாக்களை கட்டாயப்படுத்திருக்காங்க. அந்த ஆன்மா விரும்பி வரல. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி அவங்க 2 பேரும் குடும்ப சண்டையால இறந்து போய் ஏன் இறந்தோம் அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அவங்க 2 பேரையும் இவங்க வலுக்கட்டாயமா கட்டாயப்படுத்தி இந்த குடும்பத்துல ஏவி விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க செஞ்சே ஆவாங்க. அதனால இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவே சில பல மாந்திரிக பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. சில பல மாந்திரிக பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல புதைச்சி வச்சிருந்த அந்த பொருளை எடுத்து வேற ஆத்தங்கரைக்கு கொண்டு போய் அந்த ஆத்தங்கரையில வச்சு அதற்கு தேவையான அதாவது பரிகார பூஜை இவங்க செஞ்சு அனுப்பி விட்டுருக்காங்கல்ல அதை சாந்தப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அங்கு சில பலி பூஜைகள்லாம் போட்டு பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு அந்த விஷயத்தை செய்யும் பொழுதே இந்த மந்திரவாதி ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க, நான் யாருக்கும் எந்த விஷயம் தீங்கு செய்ய மாட்டேன். உண்மையா ஏதாவது இருக்குன்னா அதை எடுத்து விட்டு போயிடுவேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். அதே நேரத்தில் இந்த ஆன்மாக்களை 2ஐயும் விடுவிச்சிருவேன். இங்கு உங்க வீட்டுக்கு வராத அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன், சரிதானே அப்படின்னு அந்த மந்திரவாதி கேட்கும் பொழுது இவங்க அப்பாவும் யாரோட வம்புக்கும் தும்புக்கும் நாங்க இதுவரைக்கும் போனதில்ல. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க அப்பா நினைச்சு இந்த வேண்டாத வேலையை பண்ணிட்டான். நீங்க திருப்பி எல்லாம் பண்ண வேணாம். என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பாத்துங்க, அது போதும். என் பையன் இனிமே திருந்தி வாழணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும், அது எனக்கு போதும். கையெடுத்து கும்பிட்டு அந்த மந்திரவாதி கிட்ட சொல்றாரு. உடனே அந்த மந்திரவாதி இப்படி தயா யோசிக்கணும், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் என்னைக்கு நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருந்தோம்னா நாம நல்லா இருப்போம். இந்த ஆன்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு உங்க வீட்டை அழிக்கிறதுக்கு வந்திருக்கும். இப்ப நாம அந்த ஆன்மாவை இங்கிருந்து விடுவிச்சாலே போதும், அது சுதந்திரமா கிளம்பும். அதே நேரத்துல தன்னை கஷ்டப்படுத்தியவனை பார்த்தா அது எப்படிலாம் கோவப்படும், அதுவே அவங்களுக்கு போதும்.
அதாவது ஏதாவது ஒரு மந்திர தந்திர வேலைகளோ, அதே நேரத்தில் பில்லி சூன்யம் ஏவல் அந்த மாதிரி விஷயத்தை இன்னொருவருக்கு நம்ம செய்யும் பொழுதே அங்கு கொஞ்ச நாள் தாங்க வேலையை பார்க்கும். அதே நேரத்தில் அங்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அது எங்கெங்கே வரும், யார் ஏவி விட்டீங்களோ அவங்களுக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த பூஜையை இனிதான் நிறைவேற்றி முடிச்சிடாரு. அதற்கப்புறம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து தன்னோட மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் மனைவிட்டையும் சொல்லிட்டு இதற்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜயும் யோசிக்கிறான், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு அவனுக்கும் பிரமிப்பாக இருக்குது. அதற்கப்புறம் அடிக்கடி தன்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதற்கப்புறம் அந்த மணல் குவாரியில் வேலைக்கு போகலை, சென்னைக்கு கிளம்பி வேலைக்கு வந்துடுறாங்க. அதற்கப்புறம் இது நாள் வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் வேற எந்த அமானுஷ்ய விஷயங்கள் நடந்ததில்லை. தன்னோட கை தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் போல இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லி முடிச்ச அந்த விஜய்க்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த பையனோட வாழ்க்கை இனிமே சீரும் சிறப்புமா இருக்கணும்னு நாமளும் வேண்டிக்கிட்டு, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சம்பவத்தை பற்றி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.